ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் பயணிச்சு அந்த தொகுதியைச் சேர்ந்த முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருத்தரோட சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிரபல உணவை சுவைச்சுக்கிட்டே அந்த மண் சார்ந்த அரசியலையும் பேசிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்மளோட சேர்ந்து அரசியல் பேச போறது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன். கடுமையான வேலையில் இருந்திருப்பீங்க. நாங்கள் கூப்பிட்டதும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் இல்லை, இது வர வேண்டிய இது தானே. எதுவும் அதாவது இப்போ இன்னைக்கு வேட்பாளரோட திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி அங்கே தான் இருந்தேன். அங்கேருந்து தான் இப்போ வர்றேன் நேராக. முதல்ல சூப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த பகுதி மக்களுடைய பிடித்தமான உணவு, பிரபலமான உணவு அப்படின்னா கடல் உணவுகள் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கடல் உணவுகள் பிடிக்கும்? கடல் உணவு எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கும். அதில் எங்கள் பகுதியில் ஸ்பெஷல்னு சொன்னாக்கா, ஆறுகள் போய் கடலில் போய் கலக்குதில்ல, அந்த முகத்துவாரம்னு சொல்கிறோம்ல, சம்பா நண்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ். நண்டில் ரொம்ப ஃபேமஸ். அது சென்னையிலையும் கிடைக்கும். சென்னையில் அடையாறு கூவம்லாம் இன்ஃபால் ஆகுதுல்ல கடலில், அந்த ஏரியாவில் கிடைக்கும். அதே மாதிரி ஆறு கடலில் இன்ஃபால் ஆகிற இடத்துல மட்டும்தான் அது கிடைக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப அது மாதிரி இந்த தொகுதி முழுக்க, இந்த மாவட்டம் முழுக்க வெவ்வேறு பகுதிகளில் வேற வேற கடல் உணவுகள் ஃபேமஸாக இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்னதுன்னு சொல்ல முடியுங்களா? கடல்னாக்கா மீன்களில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சின்ன சைஸில் இருக்கிற பொதுவாகவே கடல் மீனுன்னு இல்லை, நாட்டு மீன்கள் சின்ன மீனாக இருக்கிறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி அதில் பார்த்தீங்கன்னாக்கா வஞ்சிரம் மீன் பெரிய மீனாக இருக்கும், நெத்திலி சின்ன மீனாக இருக்கும். நெத்திலி டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெள்ளாம்பொடின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன மீன்கள் தான், பெரிய மீனாக இல்லை. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டல்லாம் அதிகமாக அது கிடைக்காததுக்கு காரணம் என்னென்னா, அதை சாப்பிட்றது தெரியறதில்ல, முள் ஜாஸ்தியாக இருக்குமோன்னு ஒரு ஃபீல். இது பெரிய மீன், வஞ்சிர மீன்னாக்கா முள் இருக்காது, விரால் மீன்னா முள் இருக்காது. அந்த மாதிரி இதில் யார் வேணாலும் சாப்பிடலாம். அதே மாதிரி கருவாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மயில் மீன் ஒன்று இருக்குது, கொஞ்சம் ஆழ்கடலில் கிடைக்கிறது. கருவாடு அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இறால் நண்டு எல்லாமே இங்கே எக்ஸ்போர்ட் குவாலிட்டியே இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு உள்ள குவாலிட்டியான இதே நாகப்பட்டினம் பகுதியில் இருக்குது, கிடைக்கும். இப்போ இதை பேசும்போது இன்னொரு விஷயம் தோணுது. இங்கே மீன்பிடி தொழில் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொகுதியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொன்னால் மீன்பிடி தொழில் ப்ளஸ் வேறு எதெல்லாம் சொல்லுவீங்க? விவசாயம் பண்ணுற உழவர்களும் கடல் உழவர்கள்னு சொல்கிற மீனவர்களும் தான் அடிப்படை பொருளாதாரமே. அதாவது 99% ரெவென்யூ அவங்கள வச்சு வர்றது. வேற ஒன்றும் இண்டஸ்ட்ரீஸ் மீன்பிடி தொழில் ப்ளஸ் விவசாயம். திருவாரூர் மாவட்டம் முழுக்களும் விவசாயம். நாகை மாவட்டம்னாக்கா மீன்பிடி தொழில் பெரிய அளவில். இப்போ இங்கே இருக்கிற மிகப்பெரிய வாக்கு வங்கின்னு எடுத்துக்கிட்டாலும் அவங்க தான். ஆமாம், விவசாயிகள் மீனவர்கள் தான், இவங்க தான் பெரிய வாக்கு வங்கி. இப்போ திருவாரூர் மாவட்டம் அப்படின்னு சொன்னதும் இந்த கடல் உணவு, மீன்பிடி தொழில் இதை பற்றிலாம் பேசணும். இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது இந்த ஊருக்கு. இது கலைஞருடைய சொந்த தொகுதி, அவர் தொடர்ந்து போட்டியிடுற தொகுதி. அவர் போட்டியிடும் போதெல்லாம் அதுக்காக நீங்கள் கடுமையாக வேலை பார்த்துருப்பீங்க. அந்த அனுபவத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். கடுமையாக வேலை பார்த்தேன். தலைவர் நிற்கிறாங்க, உதயசூரியன் சின்னம், அவ்வளவுதான். ஏன்னா தலைவருக்கு போய் நாங்கள் ஓட்டு கேட்டு தான் யாரும் ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. வாக்காளர்களை சந்திக்காமல் இருக்கக்கூடாது, அப்படி போனது தானே தவிர தலைவருக்கு போய் நாங்கள் ஓட்டு கேட்டால் ஓட்டு போட போகிறாங்க. மற்ற இடங்களை விட இங்கே வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், உண்மைதான். அது சும்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணோன்னு சொல்லணும்னாக்கா அது தவறு. இருந்தாலும் நீங்கள் கூட மாட இருந்து வேலை பார்க்குறீங்க, அது அவருக்கு தெரியும், பார்த்துருப்பாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? எந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளரும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பப்ளிக் எலெக்ஷனில் ஹையஸ்ட் ஓட்டுங்கிறத வாங்கினதில்லை. ஆனால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 2016 திருவாரூர் தொகுதியில் நின்று பொது தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி வந்தது அவர் ஒருத்தர் தான்.
அவர் இந்த தொகுதிக்கு வரும்போது பிரச்சாரத்துக்காக இருக்கட்டும், மக்களை சந்திக்கிறதுக்காக இருக்கட்டும், வரும்போதெல்லாம் இங்கே உள்ள உணவு வகைகள்லாம் சாப்பிடுவாரு. அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? மீன்கிறத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நாட்டு மீன், விரால் மீன்கிறது ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இடையில வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ மருத்துவர்களோட ஆலோசனை, அதனால அந்த கொஞ்சம் புலால் உணவுங்கிறத, நான்வெஜ்ஜுங்கிறதே தவிர்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு சாப்பாட்டில் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குற தலைவர் கிடையாது. இன்னமும் வந்து அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2011 தேர்தலில் திருவாரூர் கேண்டிடேட்டு, அப்போ அவர் முதலமைச்சராக வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காரு. அப்போ கொரடாச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டி ஆஃபீஸில் மத்தியானம் லஞ்சு ரெடி பண்ணுறோம். பார்ட்டி ஆஃபீஸ்லேயே சாப்பிட்றாரு, பார்ட்டி ஆஃபீஸ்லேயே ரெஸ்ட் எடுக்கிறாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு பார்ட்டி ஆஃபீஸ்லேயே குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ரெடியாகி போனார். அப்போ சாப்பிட உட்கார்றப்ப ரொம்ப சாதாரணமாக கேட்டார், இந்த வெங்காய வடம் இல்லையாடா அப்படின்னாரு. சாப்பாட்டில் வெங்காய வடம், இந்த கூழ் வடம்னு சொல்லுவோம்ல, வத்தல், அதில் வெங்காயத்தில் பண்ணுறது இருக்கும். அதை எடுத்து வச்சோட பார்த்துட்டு நல்லா இருக்கும், இதுதாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதெல்லாம் பருப்பு துவையல், புதினா துவையல், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. சீஃப் மினிஸ்டர் நாங்கள் இப்படிலாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உடம்புக்கு எது ஒத்து வருமோ அதை சாதாரணமான உணவாகவே சாப்பிடுவார். அவர் எந்த அளவுக்கு எளிமையாக இருந்திருக்காரு அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது தெரியுது. அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி, நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தீங்க? நான் ஒரு 2007 எங்கள் அண்ணன் இறந்ததுக்கப்புறம் 2008 மாவட்ட செயலாளர் ஆனேன். 2011 திருவாரூர் தொகுதியில் தலைவர் போட்டிட்டாங்க. திருவாரூர் தொகுதியில் நான் தலைவருக்கு அப்போ மாவட்ட செயலாளருங்கிற முறையில் தேர்தல் பணியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து ரொம்ப ஒரு அது பிரியமாக இருப்பாங்க, அவ்வளோதான் நான் சொல்லலாம். அதில் எந்த அளவுக்குன்னா அதுக்கெல்லாம் ஸ்கேல்னு எதுவும் நான் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல சார். இந்த அளவுக்கு தலைமையோட ரொம்ப தலைமைக்கு பிரியமான ஆளாக இருந்திருக்கீங்க, நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க, எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. அமைச்சர் ஆகலைன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கா? அதாவது ஆளுங்கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெறவங்க எல்லாரும் வந்து அந்த இது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை மந்திரி தான் இருக்க முடியும்னு இருக்கு. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நிறைய சீனியர்லாம் இருக்காங்க, நம்மளோட நல்லா எஃபிஷியண்டாக உள்ளவங்க இருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான். இல்லை, அதான் அதில் உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா உங்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய போஸ்டர்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன குழந்தைய எடுத்துங்க, அவங்க பேரண்ட்ஸோ அவங்க ஃப்ரெண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸோ வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயசு பிள்ளையா இருக்கும், படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நல்லா படித்து டாக்டர் ஆகணும் என்ன அப்படிம்பாங்க. அது அந்த குழந்தையோட சுற்றிலும் உள்ளவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கலாம். அது மாதிரி நமக்கு வேண்டியவங்கள்ட்ட அந்த எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம், அது வேற. அதை போய் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, அதை நியாயப்படுத்தவும் முடியாது. இப்போ இந்த தொகுதி வந்து தொடர்ந்து 2 முறை கூட்டணிக்கே கொடுத்துருக்கீங்க உங்கள் கட்சியிலேருந்து. அது வேண்டாம் நாமளே நிற்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொன்னீங்களா? நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சொன்னோம், வலியுறுத்தணும், 2019 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. 2014 நாங்கள் தோத்துட்டோங்கிறத சொன்னாங்க. ஒட்டுமொத்தமாக 40 தொகுதியிலையுமே தோத்துட்டோம். அதில் இது தனியாக கிடையாது. அதனால் இது நல்ல டிஎம்கே பாசிட்டிவான தொகுதி தான் சொல்லி சொன்னோம். பட் தோழமை கட்சியில் இந்திய கம்யூனிஸ்டுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம அதில் காம்ப்ரமைஸ் ஆகி தானே ஆகணும். அவங்களுக்கான தேவை இதுவாக இருக்கிறதுனால நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க. இப்போ நம்ம வந்து எங்கே வேணாலும் நின்று ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேல ஒரு சூழல் இருக்குது. அதை வடிவமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்மள்கிட்ட உள்ள அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் வந்து அவ்வளோ இதாக பண்ணிடுவாங்கங்கிறது மாற்றம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 40 தொகுதி இன்னைக்கு தேர்தல் நடக்கிறதுல பாண்டிச்சேரியும் சேர்த்து
40 திமுக ஜெயிக்கிறது உறுதி. 40லயும் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றீங்களே, எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கு நடேசனார் வந்து அந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மதிய உணவு திட்டத்தை வந்து மாநகராட்சி பள்ளிகளில் இது பண்ணாங்க. இப்போ காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுனால என்ன நினைக்கிறீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் வர்ற பிள்ளைங்களோட எண்ணிக்கை, ஆரம்ப கல்வி தொடக்க கல்வியிலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் ரைஸ் ஆகிறதுக்கான இப்போ நிறைய ஸ்ட்ரென்த் கூடியிருக்கு. கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரசு பள்ளிகளில் படித்த பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தில் கல்லூரியில் படிக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபா. அரசு பள்ளிகளில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்த தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் புதல் திட்டம் மூலமாக மாதம் 1000 ரூபா. இல்லை, இதெல்லாம் வந்து உங்கள் ஆட்சியில் நீங்கள் செஞ்ச சாதனைகளாக சொல்கிறீங்க. இது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணுறது எடுபடுமா? இல்லை, தேசிய அளவில் அவங்க சொல்கிறதுக்கு நிறைய சாதனைகள் வச்சுருக்காங்களே. நான் என்ன சொல்கிறேன், செய்ய போகிறேன்னு சொல்கிறாங்க, செய்யாததை சொல்கிறாங்க. செய்யாததை செஞ்சதா சொல்கிறாங்க, செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்களாம் இன்னும் முன்னாடி நீங்கள் கேட்ட சொன்னல, இங்கே விவசாயிகளும் கடல் உழவர்கள்ங்கிற மீனவர்களும் தான் இருக்காங்கன்னு சொன்னல. ஒன்றும் இந்த திருவாரூர் டவுனில் ஒரு நெல் போட்ட டிபிசியில் நெல் போட்டுறோம்ல, நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில், அதில் வந்து அதுலேருந்து அந்த விவசாயியோட வங்கி கணக்குக்கு பணம் போகணும்ல, அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. நடந்து வேற ஒரு ஆளுக்கு போயிடுச்சு. அவன் என்ன சொல்றான்னா, மோடி போட்ட பணம்னு நினைச்சிட்டாங்கிறான். இந்த 15 லட்ச ரூபா போடுறான்னு சொன்னாங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா 2 லட்ச ரூபா போட்டிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டாங்கிறான். தவறுதலா வந்த பணத்தை அவன் வந்து அதை வந்து என்ன சொல்ல வர்றீங்க? இதனால அதை என்ன சொல்ல வர்றான்னா, அவனுக்கு பணம் யார் அக்கௌண்ட்லேருந்தோ 2 லட்ச ரூபா பணம் வந்துட்டுங்கிறத அவன் வங்கியில் போய் சொல்றப்ப இதை ஒரு கமெண்டா சொல்றான். சாதாரண, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நபர் வந்து கடலை வித்துட்டு இருக்கிறாள், நிலக்கடலை இருக்குல்ல, கடலை வித்துட்டு இருக்காரு. கடலை விற்கிறாள்னாக்கா அது மோடி. துறைமுகத்தெல்லாம் அதானிக்கு அம்பானிக்கு விற்கிறது, கடலை விற்கிறது மோடி. கடலை, நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதை விற்கிறாள். அவன் போய் இந்த அளவுக்கு மோடியை பத்தி கமெண்ட் அடிச்சிருக்கான் பேங்க்ல. இந்த தொகுதிக்கு வருவோம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கடல் உழவர்கள்னு, இந்த மீனவர்களோட பிரச்சனை இந்த தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை இந்த தொகுதியில் ஏற்படுத்தும்? அதாவது மீனவர்கள் பிரச்சனைனா, தொடர்ந்து வந்து அவங்க வந்து கடலில் போய் மீன் பிடிக்கிறப்ப இலங்கை இராணுவத்தால கைது செய்யப்படுறது, இலங்கை மீனவர்களால் பாதிப்பு, இது மாதிரியே இருக்கு. அதுக்கு இந்த அரசு ஒரு நிரந்தரமான தீர்வு, ஒரு அவங்களுக்குள்ள இலங்கை அரசோட பேசி ஒரு சரியான ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவெடுக்க இதுவரைக்கும் முயற்சி எடுக்கவே இல்லை. போனாங்க, சிலோனுக்கு போனாங்க. போறப்ப அம்பானி கூட போனாரு. அது எதுக்கு போனாரு என்னன்னு உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களும் நல்லா தெரியும். அதுக்குதான் கேஜ்ரிவால் சொன்னாரு, அம்பானி அழைச்சிட்டு போறோம்னா அம்பானியோட இன்வெஸ்ட்மெண்ட் அத்தனையும் மோடியோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் இப்ப அவர் அவனை இந்த ரகசியம் கேஜ்ரிவாலுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் பிடிச்சி உள்ள வச்சு அமலாக்கத்துறை மூலமா அவரை கைது பண்ணிருக்காங்கன்றீங்க. இப்ப இந்த மாதிரி இந்த அமலாக்கத்துறை இந்த மாதிரியான மத்திய அரசு நடவடிக்கைகளும் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றீங்களா? நீங்க என்ன போன் பண்ணி கூப்பிடுறப்ப நான் எங்க இருக்கேன்னு சொன்னேன். திருத்துறைப்பூண்டியில் வாக்காளரோட வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கேன், வேட்பாளரோட வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன். எங்க கூட்டணி வேட்பாளர் யாரு? வை செல்வராஜ் வந்து எங்களோட கூட்டணி வேட்பாளர். அவருக்காக நான் ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன். மோடி அலைன்ஸ் யாரோட? இடி ஐடி அவங்க அப்புறம் அந்த வேலையை பார்க்க மாட்டாங்களா? அப்ப இந்த வேலையெல்லாம் அவங்களும் தேர்தலுக்காக தான் பாக்குறாங்கன்றீங்களா? 100%. இப்ப இங்க இந்த நாகை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜகன்னு மும்முனை போட்டி இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஏதாவது வியூகம் வச்சிருக்கீங்களா? இல்ல, இதுல வந்து மும்முனை போட்டின்னு இதை சொல்ல முடியாது. இருமுனை போட்டி தான். இருமுனை போட்டிங்கிறது யாருக்கும்? ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும். நாங்க வின்னிங் கேண்டிடேட், எங்களை பத்தி இல்ல. இரண்டாம் இடத்துக்கு தான் இருமுனை போட்டி. இரண்டாம் இடத்துக்குன்னு கூட சொல்ல முடியாது. டெபாசிட்டுக்கு அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க டெபாசிட் வாங்கணுங்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்க வெற்றி மேல நீங்க உறுதியான நம்பிக்கை வச்சிருக்கீங்க. எந்த சூழ்நிலையிலையும் அதுல இங்க மாற்றுறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஆழமா நம்புறதுக்கு ஏதாவது பிரத்யேக காரணம் இருக்கா?
இங்கே வந்து எந்த காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கும், பொது உடைமை இயக்கங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கும். அது மாதிரி உள்ள பகுதி இது 100% அது மாதிரியான. இங்க கம்யூனிஸ்ட் கட்சி அதிக முறை ஜெயிச்ச தொகுதி இது. இந்த முறை பிஜேபியும் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்களே, அது எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் உள்ளவங்கள வேட்பாளராக நிறுத்துறதுனால வந்து கம்யூனிஸ்ட் வாக்குகள் அதில் பாதிக்காத. எப்போ அவங்க அப்பா கம்யூனிஸ்டாக இருந்தார், இவர் வந்து அந்த கம்யூனிஸ்ட்டுங்கிறதுலயே ஒரு உடன்பாடு இல்லாமல் தானே இவர் எங்கேயோ போயிட்டு வர்றாரு. ஆனாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்றீங்க? இல்லை, அது 1% கூட எனக்கு அதில் இது கிடையாது. சரி, இதெல்லாம் இல்லாம இந்த கட்சி இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு சவாலா எது இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது இருக்குமா? அதாவது அதிமுக பிஜேபி வந்து அதிகார துஷ்பிரயோகம்னு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்களுக்கு சவாலா இருக்கும். ஏன்னா தேர்தல் கமிஷன்ல இப்போ நான் உங்களுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸை பற்றி இது பிஜேபி அலைன்ஸை பற்றி சொன்னேன். 2 அலைன்ஸ் சொன்னேன். 3வது அலைன்ஸு எலெக்ஷன் கமிஷன். அவங்களும் பிஜேபியோட கூட்டணிங்கிறீங்களா? ஏங்க அப்புறம் தேர்தலில் எப்போ டிடிவி தினகரனுக்கு குக்கர் கிடைக்குது, சைக்கிள் சின்னம் நம்ம வச்சிருந்தோங்கிறதே மறந்து போன ஜிகே வாசனுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்குது. சைக்கிள் சின்னத்துல எல்லாம் ஒரு போட்டி போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஸோ இதெல்லாம் ஒரு ஆதாரமா சொல்றீங்க? ஆதாரம் நான் சொல்லலைங்க. இப்போ நான் சொல்றேன்னா ஏதோ உங்களுக்கு தெரியாத நான் சொன்னேன்னா நான் சொல்றேன்னு நீங்க சொல்லலாம். போன எலெக்ஷன்ல 4 எம்எல்ஏ இருக்காங்க, இதுல விசிகேல 2 எம்பி இருக்காங்க. பானை சின்னம் கிடைச்சிச்சா? அப்ப எலெக்ஷன் கமிஷன் அலைன்ஸுங்கிறத நீங்க அதை அலைன்ஸான்னு கேக்குறீங்க, டவுட் இருக்க மாதிரி. எது சவாலா இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகள் அப்படின்ட்டீங்க. அப்ப இந்த தேர்தலில் யார் உங்களுக்கு பிரதான எதிரி? அதிமுகவா, பாஜகவா, எலெக்ஷன் கமிஷனா? எலெக்ஷன் கமிஷன் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு வாக்கு வங்கிங்கிறது இல்ல, இங்க பிஜேபிங்கிற ஒரு அரசியல் கட்சியே எங்க பகுதியில் இல்ல. இல்லன்றீங்களா? சமீப காலமா பாஜக வந்து பெருசா வளர்ந்து வரதா சொல்றாங்களே. அதாவது நகர பகுதிகளில் வந்து வளர்ந்து வருது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா போறவங்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தனக்கு ஏதாவது ஒரு அடையாளப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க பிஜேபிக்கு போறாங்க. அது பாத்தீங்கன்னா நகர பகுதிகளில் தான் அது மாதிரி இருக்கும். இங்கே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது மாதிரியான பெரிய தாக்கங்கள் இங்கே இல்லை. இந்த தேர்தலை தாண்டி ஒரே ஒரு கேள்வி, இது இறுதியான கேள்வியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆட்சியில அமைச்சரவையில இருக்கட்டும், ஆட்சியில வந்து டெல்டா மாவட்டத்துக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்க முதலமைச்சரே டெல்டா மாவட்டம் தானே. நீங்க முதல்ல கேட்டீங்களா? இதுல நம்ம பேச ஆரம்பிச்சப்போ நீங்க சொன்ன அந்த இதுக்கு நான் வரேனே, இது தலைவர் கலைஞர் மாவட்டம் அப்படின்னீங்களா? இப்போ தலைவர் கலைஞர் மாவட்டங்கிறப்ப தளபதி மாவட்டமும் இதுதானே. இதை விட வேற தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு? எங்க மாவட்டத்தை தாண்டி துறை ரீதியான, பொறுப்பு ரீதியான, அதிகார ரீதியான ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்ல, ஒரு பிரதிநிதித்துவம் டெல்டா மாவட்டத்துக்குன்னு. அதெல்லாம் டெல்டா மாவட்டத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ, என்னென்ன திட்டங்களை கொடுக்க முடியுமோ தமிழக முதல்வர் தந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 10 வருஷத்துல ஒண்ணுமே இங்க செய்யாம, ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருன்னு திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கலைஞர் மாவட்டம் அப்படிங்கிறதுனால புறக்கணிச்சாங்க, 100% புறக்கணிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து 3 வருஷத்துல என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்துருக்கோம். ஒரு மகளிர் கல்லூரி ஒன்று கொண்டாந்துருக்கிறோம் திருவாரூர் தொகுதியிலே. இது மாதிரி திருவாரூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் டேக்ஸுங்கிறது இங்கே கிடையாது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளவங்க 3 கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பகுதியில் உள்ளவங்க வந்து மயிலாடுதுறை, ஒரு பகுதியில் உள்ளவங்க கும்பகோணம், ஒரு பகுதியில் உள்ளவங்க தஞ்சாவூர் அப்படி இருந்துச்சு. இப்போ இங்கேயே வந்து ஜேசி கமர்ஷியல் டேக்ஸ் வரைக்கும் இங்கே ஆஃபீஸ் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு சொத்து வாங்கினோம்னாக்கா அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாகை பதிவு மாவட்டம்னு தான் இருந்துச்சு இது வரைக்கும். திருவாரூருக்கு ஒரு பதிவு மாவட்டம்னு கூட இல்லை. அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், டிஆர் ஆஃபீஸு இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறோம்.
இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ தனி இதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவையில்லை, முதலமைச்சரே இருக்காரு, அவரே கேட்காம எங்களுக்கு செய்கிறாரு. முதலமைச்சர் உங்க கட்சி தலைவர் ஆணைக்கு இடங்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்ததுக்கு மிக்க நன்றி. எப்படி இருந்தாலும் இந்த சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி தான் ஆகணும். எப்படின்னா அவங்க தொண்டர்கள்லாம் வாக்கு சேகரிக்க வந்தவங்களோட உட்காந்து சாப்பிட்ருப்பாப்ப நீங்கள் ஃபோன் பண்ண வாசி இங்கே வந்து உங்களோட சேர்ந்து சாப்பிட்றோம். அப்படியே சாப்பிட்றதுக்காக நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். அந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. பகிர்ந்துக்கிறதுக்கான நிச்சயமா ரொம்ப நன்றி. செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்னு சொல்லுவாங்கல்ல, செவிக்குணவோட சேர்த்து வயிற்றுக்கும் உணவுங்கிற மாதிரி போயிடுது. நிச்சயமா நம்ம நிகழ்ச்சிக்கும் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.